ஒரு காலத்திற்கு முன் மலைகளின் அரசனான ஹிமவான் அழகிய மேனாவை மணந்தான். அவர்கள் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாததால் மகிழ்ச்சியற்றவர்களாக இருந்தனர். தங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருமாறு அருள் பொழியும் தேவியை பிரார்த்தனை செய்தனர். அதே நேரத்தில் தாரகா என்ற அரக்கன் தேவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தான். தாரகன் ஏற்கனவே தேவர்களிடமிருந்து வரம் ஒன்று வாங்கியிருந்தான். அதன்படி சிவபெருமானுக்கு பிறந்த மகன் மட்டுமே அவரை கொல்ல முடியும். ஆனால் சிவனுக்கு மனைவி இல்லாததாலும் அவனுடைய காதலை எந்த ஒரு சாதாரண பெண்ணாலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாலும் இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. சிவனை வெல்லும் அளவுக்கு ஞானமும் வலிமையும் கொண்டவர் ஒருவர் மட்டுமே இருந்தார். ஒரே பெண் அன்னை தேவிதான். எனவே தேவர்கள் தங்களை காக்கும்படி தேவியிடம் வேண்டினார்கள். தேவி ஹிமவான் மற்றும் மேனாவின் மகளாக பிறக்க முடிவு செய்தாள். அவள் பிறந்தபோது அவள் மலை அல்லது பர்வதத்தின் மகள் என்பதால் பார்வதி என்று அழைக்கப்பட்டாள். பார்வதி ஒரு அசாதாரண அழகான குழந்தை. இருண்ட ஒளிரும் கருமையான சருமத்துடன் இருக்கும் அறை முழுவதையும் பளிச்சிட வைக்கும் ஒரு அற்புதமான புன்னகையுடன் அழகான கையுடன் அற்புதமான அழகுடன் இருந்தாள் குழந்தை பார்வதி. மேனாவுக்கு இது சாதாரண குழந்தையில்ல என்று புரிந்தது. குழந்தையிடமே நீ யாரம்மா என்று கேட்டாள். தேவி தன் சுய ரூபத்தைக் காட்டி தான் யார் என்பதை சொன்னாள். பார்வதி மிகவும் அக்கறையுடனும் அன்புடனும் வளர்க்கப்பட்டாள். மேலும் வலுவான திடமான உறுதி கொண்ட புத்திசாலியாகவும் கனிவாகவும் சிந்தனையுள்ளவளாகவும் வளர்ந்தாள். சிறுவயது முதலே பார்வதி நிறைய நேரத்தை பிரார்த்தனை தியானம் மற்றும் விரதங்களில் செலவிட்டாள். ஒரு நாள் நாரத முனிவர் ஹிமவானின் அரண்மனைக்கு வந்தார். அவர் பார்வதியின் உள்ளங்கையில் ரேகைகளை பார்த்து பார்வதி வலிமைமிக்க சிவனை மணந்து அவருடன் மகிழ்ச்சியாக வாழ்வார் என்று கூறினார். ஆனால் சிவன் அவளை பார்க்க வேண்டுமென்றால் பார்வதி பல இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதோடு பெரும்பாலான நேரத்தை பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் செலவழிக்க வேண்டும் என்றார். சிவபெருமானும் அவருடைய இருப்பிடமான கைலாச மலையில் அடிக்கடி ஆழ்ந்த பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் இருப்பார். அவர் சஞ்சாரம் செய்யும் போதும் மக்களோடு கூடி இருப்பதை விரும்பாமல் தனித்தே இருந்து தியானம் செய்வார். ஒரு நாள் அரசன் ஹிமவானுக்கு சிவபெருமான் மிக அருகில் தங்கி தியானத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வந்தது. ஹிமவான் தன் குடும்பத்தினர் மற்றும் சில பரிவாரங்களுடன் தன் மரியாதையை தெரிவிக்கச் சென்றான். ஹிமவான் சிவனிடம் தாங்கள் எனது நாட்டின் விருந்தினர். ஆகவே உங்களை கவனிக்கவும் தேவையானதை செய்யவும் ஒருவரை அனுப்புகிறேன் என்று கூறினார். பார்வதி உடனடியாக உதவ முன்வந்தார். தான் கவனித்துக் கொள்வதாக சொன்னார். எல்லோருக்கும் சிவனின் கடுங்கோபத்தைப் பற்றி நன்கு தெரியும். அதுவும் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் போது அவரை யாரேனும் தொந்தரவு செய்தால் உடனே நிதானம் இழந்து விடுவார் என்பதும் அனைவரும் அறிந்ததே. பார்வதி இடத்தை பெருக்கி சுத்தம் செய்து சிவனின் பிரார்த்தனைக்காக புதிய மலர்களை கொண்டு வருவாள். சிவபெருமான் உண்ண பழங்களும் கடலைகளும் வைத்து அவரை எந்நேரமும் நன்றாக கவனித்துக் கொண்டாள். பார்வதி சிவனை அடைய வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்ததால் கிடைத்த நேரம் முழுவதையும் தியானத்திலும் பிரார்த்தனையிலும் கழித்தாள். விடியற்காலை வேளையில் கடும் குளிராக இருந்தாலும் பார்வதி குளித்துவிட்டு தியானத்தில் அமர்ந்திருப்பாள். அவள் உணவு சாப்பிடவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. அவளுடைய தோழிகளும் அவளுடைய தாயும் அவளை தடுக்க முயன்றனர். ஆனால் எவ்வளவோ முயன்றும் அவளின் மனதை மாற்ற முடியவில்லை. ஒருநாள் அவள் நதியில் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது ஒரு முதியவரை பார்த்தாள். எதற்காக இத்தனை கடுமையாக தியானம் செய்கிறாய் என்று அவர் கேட்டார். பார்வதி அவரிடம் காரணத்தை சொன்னாள். முதியவர் அவளை பார்த்து சிரித்துவிட்டு அவன் ஒரு பிச்சைக்காரன், சரியான உடை கூட இல்லாதவன். அவன் உடல் முழுவதும் பாம்புகள் ஊற மயானத்திலோ அல்லது குகைகளிலோ வாழ்கின்றான். நீங்கள் அவருக்காக தியானம் செய்கிறீர்களா என்று ஏளனமாக சிரித்தார். பார்வதி கோபமடைந்து சிவபெருமான் கடவுள்களில் பெரியவர். நான் அவரை நேசிக்கிறேன். அவரை பற்றிய அவதூறுகளை நான் கேட்க மாட்டேன். நான் உன்னை எச்சரிக்கிறேன். நீங்கள் மேற்கொண்டு ஏதேனும் தவறாக கூறினால் நான் உங்களை சபித்து விடுவேன் என்று எச்சரித்தாள். முதியவர் தொடர்ந்து சிரித்து கேலி செய்ய பார்வதி அவரை சபிக்க அவள் வாயை திறந்தபோது அவர் பார்வதியின் கையை பிடித்து சிவனாக தனது உண்மையான வடிவத்தை எடுத்தார். அவர் பார்வதியிடம் அவளது அன்பைக் கண்டு தான் மகிழ்ச்சியடைவதாகவும் நேசிப்பதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்ளச் சொன்னதில் மிகவும் மகிழ்ச்சியடைவதாகவும் கூறினார். சிவன் ஹிமவானிடம் அவரது மகள் பார்வதியை தனக்கு மணமுடிக்க கேட்டுக்கொண்டார். விரைவில் அவர்களின் திருமணம் நடந்து அவர்கள் கைலாசம் சென்றனர். அவர்களுக்கு கார்த்திகேயன் என்ற மகன் பிறந்து அவன் தாரகாசுரனை கொன்றான். பார்வதியும் சிவனும் தங்கள் மகன்களான கார்த்திகேயர் மற்றும் விநாயகருடன் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். பார்வதி தன் பக்தர்களை ஆசிர்வதித்து அவர்களை ஆபத்தில் இப்பொழுதும் காத்து வருகிறாள்.